அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய நினைவிலே உம்முடைய சிந்தையிலே எங்களை வைத்திருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களை நினைவு கூர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் இனிய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் அவருடைய சத்திய எழுத்துக்களின் மூலமாக நமக்கு கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு புதிய எருசலேமை குறித்து நாம் வேத சத்தியத்தை நிமித்தம் தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த புதிய எருசலேம் வருவதற்கு எப்பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்? When will Jesus has about to leave this world? இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு புதிய எருசலேமுக்காக அவர் கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுகிறார்? ஆனால் இயேசு கிறிஸ்து he assured to his disciples, there are many mansions in the Father's house. And he assured the disciples that he was going to be there to prepare a place for his righteous people before returning to take them to be with him. இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணி நான் வந்து நான் இருக்கும் இடத்திலே உங்களை கூட்டிச் சேர்ப்பதற்கு வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாசகத்தை யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் என்ன இடத்தை தேவ சமூகத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்? What kind of a place he expect to inhabit? தேவ சமூகத்தில் என்ன இடத்தை அவர் எதிர்பார்த்தார் என்றால், எபிரேயர் 11:10 சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். Abraham waited a place which Jesus built a house in his paradise. இயேசு கிறிஸ்து கட்டின ஒரு வீட்டிற்கு ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, what kind of a place is Christ preparing? என்ன வகையான ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு அங்கு அமைத்து கொடுத்தார் என்றால், அவர் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அவர்களுக்கு அவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த நகரத்திற்கு என்ன பெயர்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிட்டி? கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி: மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அந்த நகரத்திற்கு பெயர் என்று என்னவென்றால் எருசலேம் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் அந்த புதிய எருசலேமை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு என்ன தோன்றியது? When John saw the new Jerusalem, what was taking place? அங்கு வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 12வது வசனமும் 10வது வசனமும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 2வது வசனமும் 10வது வசனம்: மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, தேவன் மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திற்கு இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். யோவானுக்கு அந்த புதிய எருசலேமை குறித்த தரிசனம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய நகரம் இறங்கி அவரிடத்தில் வருவதை அவனுக்கு தரிசனமாயிற்று என்று அங்கு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் அந்த எருசலேம் நகரத்தினுடைய அளவு எவ்வளவு என்பதை, அதனுடைய நிலைப்பு எவ்வளவு என்பதை இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், வெளிப்படுத்தின விசேஷம் நாம் சற்று யோசிக்கிற ஒரு அளவின்படி அதனுடைய அகல உயரம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. 16வது வசனம்: சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அதை கோலினால் அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது, அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, அந்த நகரம் ஒரு சதுரமான நகரம். அதை அளந்த மாத்திரத்தில் அது எப்படிப்பட்ட நகரமாய் இருந்தது என்றால், உயரமும் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அது எவ்வளவென்றால் 12,000 ஸ்தாதி. ஸ்தாதி என்று சொன்னால் ஒரு ஃபர்லாங். 12,000 ஸ்தாதி என்றால் ஏறக்குறைய அல்ல, சரியாக கணக்கின்படி 1500 மைல் நீளம் அகலம் உயரமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் அதில் மதிலுடைய அகலத்தை பார்த்தால் 17வது வசனம் சொல்லுகிறது, அதன் மதிலை அளந்தபோது அது தூணுடைய அளவு ஆகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. 144 முழமாய் இருந்தது. ஒரு முழம் என்பது 1.5 அடி மனுஷ அளவின்படி. அப்படி என்றால் 144 முழம் என்றால் 215 அடி, ஏறக்குறைய ஒரு ஃபர்லாங் நீளம் அதன் மதிலுடைய அகலம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நகரத்திற்குள் நாம் பிரவேசிக்கப் போகிறோம் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை.
அடுத்து அந்த நகரத்திற்குரிய பேசிக் மெட்டீரியல் என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 19, 20வது வசனத்தில், நகரத்தின் மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், இரண்டாவது ரத்தின இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது ஸ்நீரம், 12வது சுகந்தி என்பவைகளே. 12 ரத்தினங்களால் கட்டப்பட்டது தான் அந்த புதிய எருசலேம் நகரம். அன்பு பிள்ளைகளே, அந்த நகரத்திற்கு 12 வாசல்கள் உண்டு என்று படித்தோம். அந்த 12 வாசல்களுக்கு என்ன பெயர் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21:12 நாம் வாசிக்கிறோம். அதற்கு பெரிதும் உயர்வுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆகிய 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த நகரத்திற்கு கொடுக்கப்பட்ட மகிமை எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அந்த புதிய எருசலேம் நகரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்மானம் என்ன என்பதை யோசித்து பார்ப்போம். மேலும் அவர் சொல்லுகிறார், அந்த நகரத்திற்குரிய மகிமையை நாம் எப்படி உணர வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்த்தால், அது இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசிப்போம் என்றால், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்து, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இராதபடியால் அதற்கு வாசல்களில் பகலில் அடைக்கப்படுவது இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு புதிய எருசலேமை குறித்து நாம் படித்தோம். அந்த புதிய எருசலேமின் மகிமை நமக்குள்ளாக எப்படி காணப்படுகிறது என்று பார்த்தோம். ஒருவேளை இந்த பூலோகத்தில் வாழ்கிற நாம், ஒருவேளை நல்ல இடவசதி இல்லை, பிள்ளைகள் தூங்குவதற்கு சரியான இடம் இல்லை, ஒரு சிறிய குடிசையில் கூடாரத்திற்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நெருக்கமான இடமாக இருக்கிறது என்று கவலைப்படுகிற நீங்கள் மற்றவர்களை பார்த்து ஏக்கம் வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் கட்டாத ஒரு வீடு, தேவனால் கட்டப்பட்ட வீடு, மதிலெல்லாம் பளிங்கு கற்களால் பூசப்பட்டது. அந்த நகரம் எவ்வளவு அழகான இரத்தின கற்களால் ஜோடிக்கப்பட்டிருந்தது என்பதையும் படித்தோம். அந்த வீடு புதிய எருசலேம் எவ்வளவு உயரமான நகரம், 1500 மைல் நீளமும் 1500 மைல் அகலமும் கொண்ட ஒரு நகரம். நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டுமென்றால் அந்த நகரத்திற்குள்ளேயே ஒரு வருடமானாலும் அதை நடந்து நீங்கள் கழிக்க முடியாது. அவ்வளவு விஸ்தாரமான ஒரு நகரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார். ஒன்று, அந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, அந்த இடத்தை அடைவதற்கு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் மாத்திரமே என்று நாம் படித்தோம். எனவே அந்த நகரத்திற்குள் செல்ல வாஞ்சியாக இருக்கிற நீங்கள், உங்கள் கைகளால் கட்டப்படாத ஒரு வீட்டை தேவன் கட்டி வைத்திருக்கிறார்.
அந்த வீட்டிற்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனைகளுக்கு கைக்கொள்ளுகிற கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றால் மட்டுமே அதில் செல்ல முடியும் என்று வேதம் சொல்லியதை நாம் இன்றைக்கு படித்தோம். நீங்களும் அந்த அனுபவத்திற்குள்ளாக தேவ சமூகத்தில் வந்து, அந்த தேவன் கட்டாத அந்த வீட்டிலே நீதிமான்களுடைய பட்டியலிலே நானும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள், இந்த பூலோக வாழ்க்கையை மறந்து இனி வரக்கூடிய காலங்களில் தேவனுக்கு அடுத்த வாழ்க்கையில் வாழ்ந்து வருவதற்கான ஒரு பலத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்தோடு தரித்திருங்கள். அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை கொடுக்க ஆசையாய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவு ஒரு பெரிய ராஜ்யத்தை எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்கிற இடம் ஒரு 2 மைல் அல்லது 3 மைல் சுற்றளவு கொண்டதாக காணப்பட்டாலும், அதில் எத்தனையோ ஆண்டவரே கொடுமைகளையும் சங்கடங்களையும் அனுபவித்து வருகிறோம். இந்த இல்லத்தில் வசிக்க இடமில்லாத, இந்த பூலோகத்தில் வசிக்க இடமில்லாத பிள்ளைகளும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்தாலும் தங்குவதற்கான இடம் இல்லை என்று இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளை உம்மிடத்தில் அழைத்து சேர்க்க வீரர்களை பலப்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த நிலையை உண்டாக்கி யாவரும் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அனுகூலமான அந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களும் பரலோகத்திற்கு வருவதற்கான அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்தியங்கள் உங்களுக்கு நல்லதொரு முகவளர்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தரோடு இசைந்திருப்போம், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய ராஜ்யம் வர காத்திருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.